Hi and welcome to Easy Spoken English Kanji. நம்ம லாஸ்ட் வீடியோல எல்லா 3 clausesையும் ஒரே சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இன்னைக்கு லெசன்லயும் அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான், பட் clauses கொஞ்சம் டிஃப்ரெண்டா அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இதுல இருந்தும் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ without any further delay, let's get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ ஏன் லேட்டா வந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி பல மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எல்லார்கிட்டயும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆர் விரும்புறேன். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம மெயின் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் adverb clauseலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம மெயின் கிளாஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். மெயின் கிளாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸாம்பிள்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி, பிகாஸ் நீங்கள் மெயின் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு கிளாஸஸாக அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம adverb clause பிகினிங்கில் போடும்போது தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது. சரி, ஏன் நம்ம adverb clause பிகினிங்கில் போடணும்? இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் இருக்கிற adverb clauses லைக் when, before, after, if இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ஸ் இருக்கிற adverb clauses-ஐ நீங்கள் ரொம்ப ஆஃபனா பிகினிங்கில் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் தட் நீங்கள் இப்படி தான் போட்டு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் மெயின் கிளாஸை சொல்லிட்டே எப்போவுமே அடுத்தடுத்த கிளாஸஸை கடைசியாக சொல்லிக்கலாம். எப்போவுமே நீங்கள் மெயின் கிளாஸ் பிகினிங்கில் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் when you come across sentences like these in movies or newspaper or anywhere else, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்கிற adverb clause எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் யூ எக்ஸ்பிளைன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த adverb clause உடைய verb எக்ஸ்பிளைனுக்கு ஒரு ஆப்ஜெக்டா அகெயின் இன்னொரு clause தான் சொல்லியிருக்கோம். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீ ஏன் லேட்டாக வந்த என்று, why you are late. Before you explain why you are late, என்ன சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட், நீ எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். I want you to apologize to everyone. everyone டிஸ்கிரைப் பண்ணியும் ஒரு clause வந்திருக்கு. என்ன clauseங்க அது? இங்க பல மணி நேரமா காத்திருக்கிற எல்லோரிடமும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். everyone who has been waiting here for hours. Okay, before you explain why you are late, I want you to apologize to everyone who has been waiting here for hours. இந்த சென்டென்ஸ் உடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் இஸ் ஜஸ்ட் சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் அண்ட் adverbial தான். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு, அண்ட் adverbial பிளேஸ்ல ஒரு adverb clause யூசிங் த கன்ஜங்ஷன் before, அண்ட் அந்த adverb clauseக்குள்ள ஒரு noun clause ஆப்ஜெக்டா வந்திருக்கு. பட் நாம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த adverb clause பிளஸ் noun clause பிகினிங்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாஸை சொல்லியிருக்கோம். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause. ஓகே, ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன், அண்ட் இதே பேட்டர்னில் தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோனா பி ஈஸி ஃபார் யூ டு ட்ரை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அவங்க ட்ரிப்பை ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு எங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவை பிளான் பண்ணோம். ஸோ இந்த சென்டென்ஸும் SVOAன்ற பேட்டர்னில் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிற SVOA என்னென்னு பார்ப்போம். எஸ் என்னது? நாங்கள், வி பிளான் பண்ணோன்றது தான் verb. என்ன பிளான் பண்ணோம்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதை பிளான் பண்ணோம்னு சொல்றோம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளவே இன்னொரு கிளாஸ் இருக்கு, எல்லாருக்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு. அடுத்து இந்த சென்டென்ஸ் உடைய adverbial என்னதுன்னா, அவங்க எங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, நாங்க எப்போ பிளான் பண்ணோம், அவங்க சொன்னதுக்கு அப்புறமா பிளான் பண்ணோம். என்ன சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு அந்த adverbialக்குள்ள ஒரு நவுன் கிளாஸ் ஆப்ஜெக்டா போட போறோம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த adverbial பார்ட், தட் இஸ் adverb clause வித் நவுன் கிளாஸ் as the object, அதை நம்ம சென்டென்ஸோட பிகினிங்ல போட போறோம். அவங்க எங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, after they told us, என்ன சொன்னாங்க? ட்ரிப்பை ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு, why they canceled the trip. ஸோ அடுத்து சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட் எழுத போறோம். we planned an alternative that suited everyone. ஆல்டர்னேட்டிவை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்ன? எல்லோருக்கும் ஏற்ற மாற்று திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தமிழ்ல. ஸோ an alternative that suited everyone. ஓகே, ஸோ adverb clause இருக்கு, after they told us, அதோடைய ஆப்ஜெக்டா ஒரு noun clause வந்திருக்கு, why they canceled the trip. அடுத்து main clause subject we, verb planned, an alternative is the object of the main clause, and the following clause is the adjective clause that describes the object and alternative. ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த பிளானை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு அவர் என்கிட்ட கேட்டப்போ என் மனசுல இருந்த எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஓகே, ஸோ நான் சொன்னேன்றதா மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட், verb. என்ன சொன்னேன்னா எல்லாத்தையும் சொன்னேன், அது ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு, என்னது? என் மனசுல இருந்த எல்லாத்தையும். ஓகே, அடுத்து எப்போ நான் சொன்னேன்னா அவர் கேட்டப்போ.
ஸோ அதுதான் அந்த சென்டென்ஸுடைய adverbial. அவர் என்ன கேட்டாருன்னு சொல்றதுக்கு ஒரு நவுன் க்ளாஸை ஆப்ஜெக்டாக வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃப்ரேம் பண்ணலாமா? ஸோ அவர் என்கிட்ட கேட்டப்போ when he asked me, என்ன கேட்டாரு அதுதான் நம்ம ஆப்ஜெக்டா சொல்ல போறோம், நவுன் க்ளாஸ் யூஸ் பண்ண போறோம். என்ன கேட்டாருன்னா அந்த பிளானை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் என்று, what I thought about the plan. When he asked me what I thought about the plan, நான் அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லியிருக்கோம். மெயின் க்ளாஸ் சப்ஜெக்ட் verb. I told him, என்ன சொன்னேன் நான், everything I had on my mind. ஓகே, எல்லாத்தையும் நான் சொன்னேன். I told him everything. everything டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause. that I had on my mind, இல்லை that இல்லாமலும் everything I had on my mind. okay, when he asked me what I thought about the project, I told him everything that I had on my mind. okay, next fourth example. அவன் எழுதுனதை உனக்கு காட்டும்போது டீச்சர் சஜஸ்ட் பண்ண கரெக்ஷன்ஸை நீ பண்ணணும். ஸோ நீ கரெக்ஷன்ஸை பண்ணணுன்றது மெயின் க்ளாஸ் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி கரெக்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்திருக்கு, அது adjective clause. எப்போ கரெக்ஷன்ஸை பண்ணணும், அது adverbial. எப்போ கரெக்ஷன்ஸை பண்ணணும், அவன் எழுதுனதை உனக்கு காட்டும் போது. ஓகே, ஸோ உனக்கு காட்டும் போதுன்றது adverb clause. எதை அப்படின்னு சொல்லும்போது அங்கே நவுன் க்ளாஸை ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, when he shows you, அவன் உன்கிட்ட காட்டும் போது, when he shows you, எதைனா அவன் எழுதியதை, what he has written. when he shows you what he has written, நீ கரெக்ஷன்ஸை பண்ணணும். you should make the corrections டிஸ்கிரைப் பண்ணி என்னன்னு சொல்லியிருக்கோம், that the teacher suggested. okay, you should make the corrections that the teacher suggested. when he shows you what he has written, you should make the corrections that the teacher suggested. all right, here is our last example for today. நான் உங்க மேல ஏன் கோவமா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் கேட்ட எல்லாத்தையும் நீ வாங்கி தரணும்னு நான் விரும்புறேன். ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களால ஃப்ரேம் பண்ண முடியுதான்னு பாருங்க, அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஐ டெல் யூ, என்ன சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏன் கோவமா இருக்கிறேன் என்று, why I'm mad at you, why I'm angry with you அப்படின்னும் சொல்லலாம். before I tell you why I'm mad at you, நீ வாங்கி தரணும்னு நான் விரும்புறேன். I want you to buy me, எதைனா எல்லாத்தையும், நான் கேட்ட எல்லாத்தையும்னு சொல்லியிருக்கோம். everything that I asked for, இல்லைனா that இல்லாமலும் everything I asked for. before I tell you why I'm mad at you, I want you to buy me everything I asked for. all right, that's all to do with today's lesson. இன்னைக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். if you have any questions, please let me know in the comments. இதே பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி கீழே காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.